டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் பேட்ரியாட்ஸ். மலையாளம் மூவி. மம்முட்டி, மோகன்லால் இணைந்து நடிச்சிருக்காங்க. மலையாள திரையுலகமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் பார்ப்போம். இந்த படத்தோட இயக்குனர் மகேஷ் நாராயணன். அவரோட படங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக சவுண்டாக இருக்கும். இந்த படமும் அதே பேட்டர்னில் தான் எடுத்திருக்காரு இயக்குனர். ஏற்கனவே பகத் பாசில வச்சு மாலிக்னு ஒரு படம் எடுத்திருந்தார். சூப்பரான படம். மாலிக் படத்தை பார்த்துட்டு நம்மவர் கமல்ஹாசனு இயக்குனர் மகேஷ் நாராயணனை கூப்பிட்டு பாராட்டு இதாகவும், அடுத்து கமல்ஹாசனை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு செய்தியெல்லாம் வந்தது. ஏன்னா அது நடக்கலை. இப்போது மலையாள திரையுலகில் உச்ச நட்சத்திரங்கள் 2 பேரையும் இயக்கி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ரேவதி ராஜீவ் மேனன் இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் புள்ளியாக இருக்காங்க. இதில் ராஜீவ் மேனன் மத்திய அமைச்சராகவும் இருக்கார். ஒரு ஆப் ஒன்றை உருவாக்கி அதை சாமானிய மக்கள் மொபைல் லேப்டாப்பில் அப்லோட் செய்கிறார். இதன் மூலம் மக்கள் பயன்படுத்தும் மொபைலை இவர்கள் ஹேக் செய்து டேட்டாக்களை எடுக்க முடியும். இது இன்னொரு அரசியல்வாதியான ரேவதிக்கு எப்படியோ தெரிய வருது. ஆகா, இது ரொம்ப ஆபத்தாச்சு. மொபைல் மூலமாக எல்லோரையும் ஒரு கம்பெனி கண்காணித்தா என்ன ஆகும்னு, விளைவுகள் என்ன ஆகும்னு ராஜீவ் மேனன் கம்பெனிக்கு எதிராக ரேவதி நம்ம கதாநாயகன் மம்முக்கா மூலம் ஆதாரங்கள் திரட்ட ரேவதி சில நாட்கள்லேயே இறந்து போகிறாரு. இதனால் மம்முட்டி எப்படியாவது இந்த உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என தன் பெயரை மறைத்து, அடையாளங்களை மறைத்து லண்டன் சென்று ஒரு யூடியூபர் போல் இருந்து வருகிறார். ஆதாரங்களை திரட்டி வருகிறார். அதே நேரத்தில் ராஜீவ் மேனன் மகன் பகத் பாசிலே அசுர வேகத்தில் தன் கம்பெனியை வளர்த்து அந்த செயலியை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல, இந்த ஆபத்தை உணர்ந்த மம்முட்டி இந்த கார்ப்பரேட் கிரிமினல்களை ஒழிச்சு கட்டணும்னு மோகன்லாலோடு இணைந்து எப்படி முறியடித்தார்கள் என்பதே மீதி கதை. ஒரு சைபர் கிரைம் ஸ்பை த்ரில்லர் மூவி தான். பல ஆண்டுகளுக்கு பிறகு மம்முட்டி மோகன்லால் இணைந்து நடிப்பதால் மலையாள ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு இந்த படம். 2008 2020 ஒரு படம், 2013 கடல் கடந்து ஒரு மாதுக்குட்டி படங்களுக்கு பிறகு இப்போதான் 2 பேரும் இணைஞ்சு நடிக்கிறாங்க. 2 பேரையும் திரையில் சேர்ந்து பார்க்க ரசிகர்கள் ஆவலோடு கேரளாவில் டிக்கெட் வாங்கிட்டு தேட்டருக்கு போய் படம் பார்க்குறாங்க. இந்த படம் மம்முட்டி படமும் கிடையாது, மோகன்லால் படம்னு சொல்ல முடியாது. இது இயக்குனர் மகேஷ் நாராயணனோட படம். அப்படி தான் இருக்குது படமும். அவர் எடுத்த டேக் ஆஃபு, அப்புறம் மாலிக் மாதிரி டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான சவுண்டான படம். இந்த படத்தில் மேக்கிங் பிரமாதமாக இருக்குது. ஒரு 3 மணி நேரம் போகிறதே தெரியல. மம்முட்டி தான் கதாநாயகன். மம்முட்டியின் மாஸ் நடிப்பு பிரமாதம். மம்முட்டி மோகன்லால் ரசிகர்களுக்கு ஒரு திருப்திகரமான படம் தான். அதாவது ஒரு சாதாரண குடிமக்களை கண்காணிக்கும் பெரிஸ்கோப் என்ற ஒரு உளவு மென்பொருள் ஒரு அமைச்சரின் மகனால் நடத்தப்படும் நிறுவனத்தால் பரப்பப்படுகிறது. டேனியல் ஜேம்ஸ் என்ற மூத்த அரசு அதிகாரி உண்மையை வெளிக்கொண்டு வர புறப்படுகிறார். பெரும் சவால்கள் நிறைந்த இக்கதையில் இறுதி வெற்றி யாருக்கு? இவ்வளோதான் மொத்த கதையே. சாதாரண மக்களின் வாழ்க்கையை உளவு பார்க்கும் பெரிஸ்கோப் என்ற உளவு ஆப் வழியாக கதையை சொல்கிறார் இயக்குனர். ஒரு பாதுகாப்பு செயலி தன் சொந்த மக்களையே உளவு பார்க்கும் திறன் பெற்றிருக்கும் போது அது அவர்களின் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கும், இந்த மாபெரும் சூழ்ச்சியில் யார் யாரெல்லாம் சிக்குவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையை. இந்த கதை மாதிரி இந்தியாவில் ஏற்கனவே உண்மையிலேயே நடந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர்கள், முக்கிய அதிகாரிகள், அமைச்சர்கள் ஃபோன் ஒட்டு கேட்ட விவகாரம் பாராளுமன்றத்தில் பெரிய அளவில் பிரச்சனை ஆகியிருக்கு. அதைத்தான் மகேஷ் நாராயணன் படமாக எடுத்திருக்காரு. பிரமாதமான நடிப்பு. டேனியல் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்துருக்காரு மம்முக்கா. மம்முட்டி டேனியல் கதாபாத்திரம். ரஹீம் நாயக் கதாபாத்திரத்தில் வரும் மோகன்லாலும் பெரிய அளவில்
நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஸ் கொடுக்கல மோகன்லாலுக்கு. படம் முழுவதும் வந்து போகிற மாதிரி ஒரு இது கெட்டப் ஆதிக்கம் காட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் மோகன்லால் திரையில் காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சண்டை காட்சிகள் விறுவிறுப்பாக இருக்குது. கார் சேசிங் காட்சிகளும் பிரமாதமாக இருக்குது. இந்த படத்தில் நிச்சயமாக பல சிறப்பம்சங்கள் உள்ளன. சுஷின் சியாமின் பின்னணி இசை மற்றும் இயல்பான வசனங்கள் முக்கிய தருணத்தில் படத்தை விறுவிறுப்பாக உயர்த்துகிறது. மனுஷ் நந்தனின் ஒளிப்பதிவு பாராட்டப்பட வேண்டியது. சக்தி சுந்தர அமைச்சரின் மகனாக பகத் பாசிலே ஒரு கார்ப்பரேட் கிரிமினல் வில்லனாக கச்சிதமாக பொருந்துகிறார். உடல் மொழியிலும் மிரட்டியிருக்காரு பகத் பாசிலே. மம்முக்கா, மோகன்லால், பகத் பாசில், அப்புறம் குஞ்சாக்கா போபன் சிறப்பாக நடிச்சிருக்காரு. ரேவதி, நயன்தாரா, ராஜீவ் மேனன், தர்ஷனா ராஜேந்திரன், இந்திரன்னு மலையாள திரையுலகமே இந்த படத்தில் இருக்குது. இரண்டு ஜாம்பவான்கள் ஒன்று சேரும்போது எதிர்பார்ப்புகள் உச்சத்தை எட்டுகின்றன. படம் சில இடங்களில் தடுமாறினாலும் ஒரு சினிமா ரசிகரை திருப்திப்படுத்தும் வகையில் உள்ளது. தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாடு, குடிமக்களை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட அமைப்புகள் அச்சுறுத்தலாக மாறும்போது ஏற்படும் பேரழிவு விளைவுகள் என்ற கூர்மையான கலகமூட்டும் கதைக்கரு சமீப காலத்தில் வெளிவந்த மிகச்சிறந்த மலையாள படங்களில் ஒன்றாக இந்த படம் இருக்கும். நிதானமான வேகத்தில் நகர்ந்து செல்கிறது கதை. இது ஒரு சமூக அக்கறையுள்ள ஸ்பை த்ரில்லர் படமாக இருக்குது. தவறாக பயன்படுத்தப்படும் டெக்னாலஜி கண்காணிப்பு குறித்து ஒரு சக்தி வாய்ந்த கதையை மகேஷ் நாராயணன் வழங்கியுள்ளார். சமகால டிஜிட்டல் பதட்டங்களை ஆராய்வதும் மம்மூட்டியின் ஆளுமை மிக்க நடிப்பும் படத்தை தாங்கி பிடிக்கின்றன. ராகுல் ராதாகிருஷ்ணனுடன் இணைந்து படத்தொகுப்பையும் கவனித்திருக்கிறார் மகேஷ் நாராயணன் எழுதி இயக்கிய இந்த பிரம்மாண்டமான 3 மணி நேரம் போகிறதே தெரியல. ஆளும் அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்க முடிவு செய்தவுடன் நாடு கடத்தப்பட்டு டிஜிட்டல் தளங்கள் மூலம் தொலைவில் இருந்து எதிர்த்து போராடத் தொடங்குகிறார் மம்மூட்டியை தொடர்பு கொண்ட முன்னாள் இராணுவ வீரரான மோகன்லால் முக்கியமான தருணங்களில் அவருக்கு உதவுகிறார். ஒருபுறம் தப்பியோடும் மனிதனின் த்ரில்லர், மறுபுறம் அரசியல். ஸ்மார்ட் போன் யுகத்திற்கான ஒரு எச்சரிக்கை கதை தான் இந்த படம். படம் முழுவதும் மம்மூட்டி தனது இயல்பான கம்பீரமான நடிப்பால் படத்தை தாங்கி பிடிக்கிறார். நேர்த்தியாகவும் கூர்மையாகவும் நம்பிக்கையுடனும் டேனியல் கதாபாத்திரத்துக்கு ஒரு கம்பீரத்தையும் நட்சத்திர அந்தஸ்தையும் கொடுத்துருக்காரு. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பேட்ரியாட்ஸ் படம் பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.